உங்களுடைய மொழி, ஜாதி, மதம், இனம் அது உங்கள் சம்மந்தப்பட்டது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு பொதுவாக உதவிக்கு வராது. வேணும் நீங்கள் அதை சொல்லி நீங்கள் சில பிரச்சனைகள், போராட்டங்கள் பண்ணி அது மூலமாக நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் பெருசாக உதவாது. உங்களுக்கு உதவுது எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய நல்ல குணங்கள் தான் உங்களுக்கு உதவ போகுது. அதை முதல்ல நீங்கள் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம அடுத்தவங்கள குறை சொல்லலாம், அது உண்மையாக இருக்கலாம். நம்மளை முதல்ல பார்ப்போம். நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் நல்லது. முதல்ல நீங்கள் நல்லா இருக்க பாருங்கள். உங்கள்கிட்ட என்ன தேவையில்லாத குணங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். கோபம், அகங்காரம், சோம்பேறித்தனம், அறிவு குறைவு, முன்கோபம், இதை மாதிரி தேவையற்ற குணங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கலாம். அதை குறைக்கிறதுக்கு அல்லது நீக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். முதல்ல உங்களை நீங்கள் திருத்துங்க. சமூகத்தை திருத்துறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல உங்களை திருத்துங்க. நீங்கள் திருந்தினாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. உதாரணத்துக்கு இதை யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் முதல்ல நல்லா இருங்க. புரியுதுங்களா? சுயநலத்தில் இருந்து தான் பொதுநலமே தொடங்கும். நீங்கள் நல்லா இருங்க, இந்த நாடு நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட உள்ள குறைகளை திருத்த முயற்சி பண்ணுங்கள்.